வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தளபதி குமரன். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் டிவிகே கட்சிக்கும் எதிராக நிறைய யூடியூபர்ஸ் நம்ம யூடியூப்ல பிரச்சாரம் செய்யறதுக்காக ஆளுங்கட்சியினரால் இறக்கி விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்தது மட்டும் கிடையாது. ரொம்ப காலமா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற செய்தி ஊடகத்துல வெளியில வந்த உடனேவே இவங்க இறக்கி விடப்பட்டுட்டாங்க. அதுல ஒருத்தரை தான் அதுல ஒரு கேங்கத்தான் நம்ம தெளிவா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமே நான் போஸ்ட் போட போறேன். ரீசெண்ட் அப்டேட்ஸும் நம்ம தளபதி விஜய் பத்தி, டிவிகே கட்சியினரை பத்தி ஷார்ட்ஸாகவும் வீடியோஸாகவும் நம்ம சேனலில் போஸ்ட் போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர், இவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நிறைய பற்றி தெரியும். இவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா நியூஸ் டிஎன்னு நினைக்கிறேன் இவங்க சேனல் பேர். அதில் தான் இவங்க ஸ்பூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே வெளிப்படையா தெரியல. ஏன்னா இவங்க எல்லாரையுமே ஸ்பூப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியை ரொம்ப ஸ்பூப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப நம்ம டிவிகே கட்சி இனி தொடங்கப்படலை. ஜஸ்ட் அந்த நியூஸ் தான் யூடியூப்ல பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி கருத்துக்களை தான் பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் அண்ணனை பத்தி ரொம்ப தரக்குறவா இவங்க பேசிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்பூப் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுவே ஆளுங்கட்சி தரப்பு இவங்க ரொம்ப சாதுவா இவங்க எதிர்கொண்டாங்க. பெருசா அவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணல. பிஜேபி சைட்லயும் அதிமுக சைட்லயுமே நல்லா இவங்க ஸ்பூப் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே நிறைய பேத்துக்கு டவுட் வந்துச்சு, என்னடா இவங்க எதிர்கட்சிகளை மட்டுமே நல்லா ஸ்பூப் பண்ணி ரொம்ப ட்ரோல் பண்ணி பேசுறாங்களே, ஏன் டிஎம்கே மேல பெருசா இவங்க கை வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் தான் இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது, இவங்க ஆளுங்கட்சியால இறக்கி விடப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சி ஆதரவோட செயல்படுறாங்க அப்படின்னு. ஆளுங்கட்சி ஆதரவோட செயல்படுறது தப்பு இல்லை. ஆனா இவங்க நடுநிலைன்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது தெள்ள தெளிவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தற்போது நடந்திருக்கக்கூடிய விழாலெல்லாம், ஆளுங்கட்சியோட விழாலெல்லாம் இவங்க பங்கேற்றிருக்காங்க. அது மூலியமா தான் இவங்க யாருன்னே நம்மளுக்கு இப்ப தெரிய வருது. இவங்களோட அஜெண்டா என்னன்னு நம்மளுக்கு இப்ப புரியுது. இது தெரியாம நிறைய பேர் இவங்களை நடுநிலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா யூடியூப்ல நடுநிலைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைவானவங்க தான் நடுநிலையா சிந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. என்னதான் அவங்க எதிரிகளா இருந்தாலுமே அவங்க நடுநிலையா சிந்திச்சு நியாயத்தோட நடந்துக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா முக்காவாசியான பேரு அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. அதை செயல்படுத்துற விதமா தான் அவங்க யூடியூப்ல செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் நியாயமா இருக்கு இருந்தா பரவாயில்ல. ஆனா நியாயமா அவங்க ஒன்றும் செயல்பட்டு இல்லை. அவங்க தேவையில்லாம இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் தேவையில்லாம அநியாயமா அவங்க பணத்துக்காகவும் பின்னாடி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களையும் டிவிகே கட்சியும், அது மட்டும் இல்லாம என்டிகே, அண்ணன் சீமான், அப்புறம் பிஜேபி, அண்ணாமலை இப்படின்னு நிறைய பேர்த்து, அதிமுகல எடப்பாடியார் அவர்கள் இப்படின்னு நிறைய பேர்த்த இவங்க ட்ரோல் பண்ணியும் ஸ்பூப் பண்ணியும் இவங்க வீடியோஸ் போட்டு தான் இவங்க கண்டென்ட் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இவங்க தெளிவாகவே ஆளுங்கட்சி சப்போர்ட்ல தான் நாங்கள் செய்யறோம்னு சொல்லிட்டு செஞ்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நடுநிலைன்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு இவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ உண்மை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறது இப்ப தெளிவா உண்மைன்றது தெரிஞ்சிருச்சு. இவங்க மக்கள் மத்தியில பிரபலம் அடைய ஏன் தற்போது நம்ம தளபதி விஜய் ரொம்ப வருத்தத்துடன் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை கூட இவங்க இவங்களோட புது சேனல்ல ட்ரோல் பண்ணி போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ இவங்க கண்டிப்பா இவங்களோட முகம் பொதுமக்களுக்கு இப்போ இது மூலியமா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா இத பார்த்து நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, எப்படியெல்லாம் அரசியல் பண்றாங்க, நம்ம தளபதி விஜயை தாக்குறதுக்கும் நம்ம டிவிகே கட்சியை வளர விடாம தடுக்கிறதுக்கும் பண்றாங்கன்னு எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பதிவுகளை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பல பேரை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம்.
அதுக்காக நம்ம சேனலுக்கு ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம்.